Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பிரசாரம் செய்து வருகிறார். இந்த காட்சிகளை மேலே செல்லாத ஒரு வளர்ச்சி, ஒரு தேங்கிய வளர்ச்சி தான் நம்முடைய தருமபுரியில் இருக்கு. அதனால்தான் இன்னைக்கு அருமை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள், நம்முடைய வருங்காலத்தினுடைய முதலமைச்சர் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அன்பை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழகத்தில் இயற்கை வளங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரே ஒரு மறைவரால் மட்டும்தான் புள்ளி விவரத்தோடு பேச முடியும். அருமையான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அன்பை பெற்றக்கூடிய வேட்பாளர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய கவலை எல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும், நம்முடைய ஆசைகள் எல்லாம் இவங்க மேல வச்சிடணும். 5 பேரும் இங்கிருந்து வெற்றி பெற்று வரும் பொழுது மறுபடியும் 5க்கு 5ஆக வரும் பொழுது இந்த முறை ஆட்சி மாற்றம் மேலே நடக்க இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது தருமபுரியினுடைய வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளரை பாருங்க. இவர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர், இவர்கள் 5 பேருக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட சில நேரத்தில் வேட்பாளர்களை பற்றி பேச வேண்டிய கடமையும் கட்டாயம் இருக்கு. ஜனநாயகத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு தருமபுரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அவரே செய்ததை போல ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்தி, அது மட்டும் இல்ல, எங்கேயாச்சும் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியில் பூஜை நடந்தா கிளம்பி போயிருவார். எங்க மசூதியிலிருந்து பாய காணா, சர்ச்சிலிருந்து ஃபாதரை காணா, திராவிட இயக்கத்திலிருந்து பெரியாரஸ்த காணா. அதனாலதான் கடந்த முறை 2024 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டு இன்னைக்கு மறுபடியும் அது போன்ற மனிதருக்கெல்லாம் இங்க சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட நிராகரிக்க வேண்டிய தேர்தல் இது என்பதிலே நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரிய எண்ணிக்கையில் வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 131வது சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு மேடையில பாருங்க, 2 தாய்மார்கள் கம்பீரமாக நம் முன்பு அரசியல் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. 30 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 40 ஆண்டு காலம் உழைப்பு ஒரு சகோதரிக்கு, ஒரு தாய்மாருக்கு. அரசியல் ஜெனரலாவே நமக்கு தெரியும், ஒரு பெண்கள் அரசியலை சாதிப்பது மிக கடினம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமக்கு காட்டினார்கள், ஒரு பெண் அரசியலை சாதிக்க முடியும், ஆளுமையாக வர முடியும். இன்னைக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய 2 நம்முடைய தாய்மார்கள் 2 பேருமே பல இடத்தை உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல சோதனைகளை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அது உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 33% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக இந்த அரசியல் திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. யாருக்கும் எதிரானது கிடையாதுங்க. எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு, 50% நம்முடைய எம்பிக்களுடைய உயர்வு. அகில இந்திய அளவில் 543 எம்பி, 816 எம்பியாக 50% உயர்வு. தமிழகத்தை பொறுத்தவரை 39லிருந்து 59ஆக உயர்வு. கர்நாடகா 28லிருந்து 42ஆக உயர்வு. தெலங்கானா 17லிருந்து 26, ஆந்திரா 25லிருந்து 38. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் 50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129, இந்திய எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195ஆக உயர்வு. விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், 298 எம்பிக்கள் வேண்டும், 230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் இதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தருமபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி
முதல் தலைமுறை வாக்காளர். நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 இருந்து 545 எம்பி உயர்த்தினாங்க. 20 எம்பி சேர்த்துனாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம். 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி. அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவறை செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கே சென்றாலும் கூட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. ஐயா மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு இன்னொரு மேடையில பேசலாம். மோடி ஐயா தர்மபுரிக்கு என்ன செஞ்சாங்கன்னு இந்த மேடையில பேசுவோம். மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் தர்மபுரி ரயில் நிலையத்துடைய மறுசீரமைப்புக்கு 61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொரப்பூர் தர்மபுரி இடையே 36 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிய ரயில் பாதை 359 கோடி. பெங்களூரு சென்னை விரைவு சாலையின் ஒசூர் தர்மபுரி பிரிவு சாலை பணிகள் 4541 கோடி. தர்மபுரி சேலம் பிரிவில் உள்ள தொப்பூர் கணவாய் பாதையை மேம்படுத்தல் 905 கோடி. 3ஆம் கட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் புளூரோசிஸ் தடுப்பு திட்டம் இந்திய அரசு நிதி 2283 கோடி 43 லட்சம். தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி 1172 கோடி 50 லட்சம். ஆனா இங்க ஸ்டிக்கர் வேற மாதிரி விட்டுவாங்க ஐயா. ஜைகா அண்ணன் சொன்னாங்க, ஜப்பானுடைய நிதியுதவி 4384 கோடி. அந்த ஜைகா முழு நிதியுதவிக்கும் இந்திய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு 588 கோடி. எந்த திட்டத்தை நீங்க பார்த்தாலும் மோடி ஐயா மத்திய அரசு தர்மபுரி கொடுத்திருப்பாங்க. அமிர்த் திட்டத்துல 33 கோடி மதிப்பிலான 20 திட்டங்கள் நிறைவேறிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்துல தர்மபுரி மாவட்டத்துல 2,09,000 வீடுகளுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதம மந்திரியினுடைய மக்கள் மருந்தகம் 80% விலை குறைவாக தரத்தோடு கிடைக்கக்கூடிய மக்கள் மருந்தகம் தர்மபுரி மாவட்டத்தில் 26. பிரதம மந்திரியுடைய உஜ்வாலா திட்டத்துல இலவச கேஸ் சிலிண்டர் மட்டுமே தர்மபுரி மாவட்டத்தில் 1,10,528 குடும்பங்கள். MSME கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே மத்திய அரசு 1463 கோடி ரூபாய் கொடுத்திருக்கும். முத்ரா திட்டத்தில் இந்த ஒரு மாவட்டத்திற்கு 5098 கோடி ரூபாய். இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1 லட்சம் விவசாயிகளுக்கு 1,01,133 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் கிசான் சம்மான் நிதி அவங்க வங்கி கணக்குக்கு வருது. பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மிக அதிகப்படியாக கிராமப்புறம் மோடி வீடு கிராமப்புறம் இந்த ஒரு மாவட்டத்தில் 16,000 வீடுகள் மோடி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறத்தில் 2,684 வீடுகள். பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டம் 21,000 ஹெக்டர்ல 186 கோடி ரூபாய் மதிப்புல காப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு 2,51,000 பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறாங்க. பிரதம மந்திரியினுடைய திறன் மேம்பாட்டு மையம் 63. ஐயா நான் படிச்சுக்கிட்டே போவேன். மத்திய அரசு நாம செய்யற வேலையை செஞ்சுட்டு தாங்க இருக்கும். நம்ம எங்கேயும் நம்முடைய வேலையை தவறாக செய்யல. உங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கேஸ் சிலிண்டர் கொண்டு கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மருத்துவ காப்பீடு கொடுக்கணுமா, திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். மத்திய அரசை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட தருமபுரி மக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்காங்க. அதனால திமுக யாராவது வந்து தருமபுரிக்கு மோடி ஐயா எதுவும் செய்யலினா உங்க வீட்டுல பிஞ்சு போன செருப்பு வெளியிருக்கும். அது உங்களுக்கு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிஞ்சு போன செருப்பை வைத்து என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பலாம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு இந்த அற்புதமான 5 நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நம்முடைய மந்திரி சபையில நம்முடைய சட்டமன்றத்தில் இவரெல்லாம் அமரும் பொழுது உங்களுடைய குரலாக இருப்பார்கள், வளர்ச்சிக்காக இருப்பாங்க.
பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். மாநில அரசு கொடுக்கக்கூடிய நிதி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி இரண்டையும் சேர்த்து அடுத்த கட்டம் தருமபுரியுடைய வளர்ச்சிக்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தருமபுரியில எத்தனை இளைஞர்கள் இன்னும் பெங்களூர் போறாங்க, ஹைதராபாத் போறாங்க, சென்னை வர்றாங்க. எத்தனை தொழிற்சாலைகள் இன்னும் தருமபுரியில் இருக்கு. மாம்பழத்திலிருந்து ஆரம்பித்து எத்தனை பழங்கள், எத்தனை காய்கறிகள் உற்பத்தி பண்றீங்க. அதற்கு குளிர் பதன கிடங்கு கூட இங்கே கிடையாது. மார்க்கெட் லிங்கேஜஸ் இங்கே கிடையாது. இது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா பல இடத்துல ஒரு பெரிய கனவோடு 2016 இருந்து அந்த மாற்றத்தை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் சாத்தியமாக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல் என்பதை அருமை சொந்தங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமை சொந்தங்களை, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது ஒரு டோட்டல் பேக்கேஜாக வருகின்றார். தமிழகத்தில் ஒரு விவசாயி முதலமைச்சராக வருவார். அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுங்க. அடிப்படை பிரச்சனை என்ன?